Hello teachers, welcome to Centum Tutor PGTRB Commerce. இன்னைக்கு மாடல் எக்ஸாம் 3 ஏற்கனவே மாடல் எக்ஸாம் 1 மாடல் எக்ஸாம் 2 ரெண்டும் மிக சிறப்பாக எழுதியிருக்கீங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சப்ஜெக்டில் ஒரு டெப்த் நாலேஜை கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் சிலபஸ் மாறி இருந்தாலும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு நிறைய பார்ட் வந்து ஓல்டு சிலபஸ் அப்படியே தான் இருக்குது. அந்த ஓல்டு சிலபஸ் பழைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஒரு ரெஃபர் பண்ணும்போது தான் அந்த கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் எப்படியெல்லாம் கொஸ்டின் வரும், எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். காரணம் என்னென்னா நம்ம சப்ஜெக்டில் டெப்த்தாக போய் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்போம். டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். அதனால் ஒவ்வொரு நபரும் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. என்னுடைய ஸ்டைலில் நான் கொஸ்டின் எடுத்திருப்பேன். டிஆர்பிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அது டிஃப்ரெண்ட், லாட் ஆஃப் டீச்சர்ஸ், நிறைய டீச்சர்ஸ் சேர்ந்து எடுக்கிறனால அது வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், கடந்த ஆண்டுகள் நடந்த கொஸ்டின்ஸ் எடுத்து இப்போ இருக்கக்கூடிய சிலபஸில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, இது வரக்கூடிய எக்ஸாம்ல இந்த சிலபஸ்ல நம்ம எப்படியெல்லாம் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க முடியும். 2 நாட்கள் தான் எக்ஸாம்ஸ் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ண, இந்த கொஸ்டின் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா பாருங்க. சில கொஸ்டின்ஸ் வந்து நீங்க நோட் பண்ணி திரும்பவும் ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். எக்ஸாம் டைம்ல இந்த கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நீங்க பார்க்கணும். அதாவது இயர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், நிறைய இயர் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கும். IMF என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, அதே மாதிரி நிறைய இயர் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த இயர் வர கொஸ்டின்ஸை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கணும். அதெல்லாம் மறந்து போகக்கூடியது, நுணுக்கமாக நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி சில வேர்டுகள் வந்து எந்த லாங்குவேஜ்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயமும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த விஷயம் நோட் பண்ணிங்கன்னா எக்ஸாம் போகிற டைமில் இல்லை அதுக்கு முன்னாள் நாள் நம்ம இந்த விஷயத்த மட்டும் தான் மெயினாக பார்க்கணும். மற்றதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. கடைசி கட்டத்தில் எல்லாமே மறந்து போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். டோன்ட் வரி, அது எங்கேயும் மறந்து போல. நீங்கள் அந்த 4 ஆன்சர் ஒரு கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி, தெளிவாக ரீட் பண்ணி, அந்த 4 ஆப்ஷன்ஸை நீங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆன்சர் ஞாபகம் வரும். கண்டிப்பாக அந்த பதட்டம் இருக்கும். அதனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா எல்லாமே மறந்து போயிச்சான்னு தோணும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் அது அப்படிதான் இருக்கும். நீங்கள் பதட்டப்பட வேண்டாம். நீங்கள் எப்பொழுதுமே கொஸ்டினையும் 4 ஆன்சரையும் நல்லா ரீட் பண்ணி, ஒரு கொஸ்டினை படித்ததுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஆன்சர் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 4 ஆப்ஷன் படிச்சு பாருங்க. காரணம் என்னன்னா, சிலப்போ கொஸ்டின் நெகட்டிவ் கொஸ்டினாக இருக்கும், நாட்னு கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து எப்போதுமே அந்த தரவாக இருப்போம். அதோடைய கரெக்டான பாயிண்டால் நல்லா ஞாபகம் இருக்கும். கொஸ்டின் படிச்சதும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டாக இருக்கும், அதை ஆன்சர் பண்ணிடுவோம். பட் நாட்னு கேட்டிருந்தா அதில் எது சரியில்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம வெளியே வந்த உடனே, எக்ஸாமினேஷன் வெளியே வந்த உடனே மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்றது கேட்டிருக்கலாம், நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. காரணம் என்னன்னா, தெளிவான நம்ம படிக்காதுதான். 3 மணி நேரம் வந்து மோர் தென் எனஃப், நமக்கு போதுமான அளவு கால அவகாசம் இருக்கிறனால நீங்க கொஸ்டின்ஸை வந்து தெளிவா படிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. உங்களால சிறப்பா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த 3வது மாடல் எக்ஸாம் வந்து உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், இந்த சென்டம் டியூட்டரோட சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து இதுக்கான லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த டெஸ்ட் கூட அட்டன் பண்ணுங்க. வரக்கூடிய எக்ஸாமில் மிக சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.